மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து ஒருமாறு அருள். இன்றைய தினம் ரமண சரணாகதியை பற்றி பார்க்கப் போகின்றோம். ரமண பகவானை சரணடையுங்கள், அதன் பின் வாழ்வது அதிசயமாக ஆனந்தமாக அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்வாக அமையும். பகவானை சரணடைந்த பிறகு உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. உண்மையில் சொல்லப்போனால் உங்கள் பழைய பொதிந்து கிடந்த நிறைவேறாத ஆசைகளை கூட அன்பாக நிறைவேற்றி கொடுப்பவர் பகவான். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் எல்லாம் நமக்கு ஈடுபாடு இல்லை. ரமணன்தான் நமக்கு அன்பு, ரமணன்தான் நமது ஆசை. ஆனாலும் நமது பழைய ஆசைகளை அவன் நிறைவேற்றி கொடுக்கின்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அது முக்கியமான விஷயம். ரமண சரணாகதி என்றால் என்ன? அப்படியே உட்காந்துன்னே இருக்கிறது, ரமணான்னு தியானம் பண்ணுறது, அதெல்லாம் இல்லை. அது எல்லாவற்றையும் தாண்டி, ரமண நினைப்போடு இருப்பதை தாண்டி எண்ணங்கள் எழ எழ அவற்றை பகவானுக்கே காணிக்கையாக்கி விடுவது. இது என்னுடைய எண்ணம் இல்லை, இந்த எண்ணம் என்னிலிருந்து தோன்றியது, என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே ரமணா நீதான், அதனால் என்னுடைய எண்ணங்களை உனக்கு காணிக்கையாக்கி விடுகிறேன் என்று எண்ணங்களை ரமணனுக்கு காணிக்கையாக்குவதுதான் ரமண சரணாகதி. இப்படி செய்யும் பொழுது நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். உங்கள் ஆத்மா எப்போதும் திருப்தியாக இருக்கும். உங்கள் ஆத்ம திருப்தியை நீங்கள் நன்றாக அனுபவிப்பீர்கள். ஆத்ம திருப்தி ஒன்றுதான் விடுதலை அளிப்பது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.